மற்றவர்களுக்கான கேலி பொருளாகவோ மற்றவர்களுக்கான ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவோ இருந்து விடாதீர்கள். உங்களுடைய சோகங்களையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் கேட்பதற்கு இந்த உலகத்தில் நிரந்தரமான தோள்களோ நிரந்தரமான காதுகளோ இல்லை என்பதனை எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிக்கிறோம். இன்றைய டைரி குறிப்பில் நீ எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். என் குழந்தையே, இந்த உலகம், இந்த வாழ்க்கை எந்த உத்தரவாதத்தையும் தராது, எந்த உத்தரவாதமும் கிடையாது. வாய்ப்புகளை மட்டும்தான் இந்த உலகம் தரும். வாய்ப்புகளை வைத்துக் கொண்டுதான் வாழ்க்கையின் உத்தரவாதத்தை வடிவமைக்க வேண்டுமே தவிர உத்தரவாதமாக எதுவுமே நமக்கு வந்து சேராது. இந்த காலேஜ்ல படிச்சா வேலை கிடைக்கும், யார் சொன்னது? வாய்ப்பு தான் கிடைக்கும். வேலையை வாங்கி கொண்டது உன்னுடைய. நிறைய மார்க் வாங்கினா நல்ல பிள்ளையா? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியறதே இல்லைங்க. பேசிக்கலா ஒரு விஷயம் எனக்கு புரியல. நான் டீச்சர், அதனாலதான் சொல்றேன். நிறைய மார்க் வாங்கினா என்ன தெரியுமா நடக்கும்? நல்ல நிறைய சம்பளத்துல வேலைக்கு போலாம். உண்மை, நிறைய சம்பளத்துக்கு வேலைக்கு போலாங்க. நிறைய மார்க் வாங்கினா நல்லா படி, நிறைய சம்பளம் கொடுக்கலாம். இவ்வளவுதான் வித்தியாசம். பிரின்சிபல் நான் எல்லாம் நிறைய மார்க் வாங்கி இருக்கிறோம், நிறைய சம்பளம். இந்த சேர்மன் இருக்காருல்ல, இந்த காலேஜை உருவாக்குனாரு, அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, நிறைய சம்பளத்தை கொடுக்கிறாரு. இன்னொரு விஷயம் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய யூடியூப் இதை திறந்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே ஆகாதுங்க எனக்கு. பாருங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதுல என்னன்னா, இருங்க, இதெல்லாம் வந்து டீச்சருங்களுக்கு கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கும். ஆனா நான் சொல்றது நம்முடைய நோக்கம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய ஏன் தெரியுமா எனக்கு 8ஆம் கிளாஸ்ல இருந்து பிடிக்காதுங்க. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நல்லா படிச்சிருப்பாங்க, கிளாஸ் எக்ஸாமினேஷன் ஹால்ல நுழையும் பொழுது அப்படி உள்ள நுழைவேனா என்ன பார்த்து சொல்லும், எதுவுமே படிக்கலப்பா. என்ன அநியாயங்க இது? என்ன அநியாயம் இது? நான் நம்பி இருக்கேங்க, எதுவும் படிக்காத. இது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும் போது உண்மையாவே நான் எதுவுமே படிக்கலையே, நான் உண்மையாவே ரொம்ப நல்லா வரப்போறேன்னு நம்பி எத்தனை தடவை டீச்சர் கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க யார் இருக்காங்களோ யார் இருக்கிறாங்க எனக்கு தெரியாது. மத்த பிள்ளைங்க இருக்கிறீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நாம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டியது இல்ல பிள்ளைகளா. ஆனா யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ பார்த்து வச்சுக்கிட்டு அவங்கள மட்டும் ஜெயிச்சு காட்டிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைகிறோம். அவங்கள ஜெயிச்சு காட்டணும். நான் எப்பவுமே என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சத்யபாமா என் கிளாஸ்ல இப்ப எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. 10வது மார்க் தான் வாங்கின பர்வீன் சுல்தானா எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். சைன் அப்படி போடுங்க, சைன் பண்ணுங்க. லைஃப்ல நீங்க எதற்காக பிறந்த நாள் அன்னைக்கெல்லாம் கொண்டாடாதீங்க, பிறந்த நாளெல்லாம் கொண்டாடாதீங்க. ஏன் தெரியுமா? நாம எப்போ பிறந்தோம் அப்படிங்கறத அடுத்தவர்கள் கொண்டாடுகின்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்பொழுது மாற்றிக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய பிறந்த நாள் என்பது மிக மிக முக்கியமான நாளாக மாறி போகிறது. நான் பிறந்தது நான் சந்தோஷம் அடைகிறதுக்கு என்ன இருக்குது? என்னால் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதா? அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களா? அப்பொழுதுதான் அது பொருள் புதிந்ததாகும் என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள். இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன்ப்பா. நீங்க எல்லாரும் இன்ஜினியர்ஸ் தானே? ஆமாவா இல்லையா? இது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். ஆக்சுவலா பிரேயர் பண்ண போகும்போது நம்ம மனசுல என்ன சொல், வேலை முடிஞ்சிருச்சு கடவுள்கிட்ட சொல்லிட்டோம்ல. அண்ணா சிரிச்சுக்கிட்டே வெளில வந்தாளா இல்லையா? என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அண்ணாட்ட. என்ன புள்ள பிறந்துருச்சா, உனக்கு புள்ள உண்டாயிருச்சா? இவ்வளவு சிரிப்பா, சொல்லிட்டேன்ல வந்துரும் அப்படின்ட்டு போனாலாம். சோ பிரேயருங்கிறது நம்பிக்கை தானே. நீங்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ் அப்படித்தானே? என்ன சரி, இது ஸ்ரீபெரும்புத்தூரா? பூன்னமல்லிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? யார் யார் பதில் சொன்னியோ யாருமே இன்ஜினியர் கிடையாது. கேட்ட கேள்விய எப்படி தெரியுமா எதிர்கொள்ளணும்? எப்படி போற? நடந்து போனா இவ்வளவு நேரம் ஆகும், பஸ்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும், சைக்கிள்ல போனா இவ்வளவு நேரம்
ஆகும், கார்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும், காலேஜ் பஸ்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும் சொல்லணும். குவான்டிபிகேஷனுக்கு பேர் தான் இன்ஜினியரிங் தவிர குவாலிபிகேஷனுக்கு பேர் இன்ஜினியரிங் கிடையாது. நம்மில் பல பேர் என்ன தெரியுமா செய்றோம், இங்கிலீஷ் பேசணுங்கிறதுனால இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல போய் சேர்ந்துறாங்க சார். எனக்கு தெரியும் இங்கிலீஷ் பேசுறதுக்கும் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. படிச்சவங்களுக்கு தெரியும் சம்பந்தமே கிடையாது. இங்கிலீஷ் அப்படிங்கிறது லாங்குவேஜ், லாங்குவேஜ்க்கும் லிட்டரேச்சருக்கும் முதல்ல சம்பந்தமே கிடையாது. லாங்குவேஜ் ஸ்கில்ங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட். வீட்ல சுமாரா ஒரு மாதிரியா அப்படி மண்ணாக்க பார்த்தே போயிட்டு இருந்தா சைக்காலஜில போய் சேர்த்து விட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சப்ஜெக்ட் ஊட்டில இருந்து படிக்க வந்தாங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அனுராதான்னு. ஊட்டில அவ பிறந்தா வடகாசுல. அவங்க அப்பா கொண்டு போய் பாட்னில படிக்க வச்சுட்டாரு அவளை. நாங்க தானே பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. அந்த பிள்ளைக்கு லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்ட். அவ பாட்னி தான் படிச்சா, ஆனா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் டீச்சரா இருக்கறா. எதை படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம்ங்கிறது இருக்கு. நான் தமிழ் லிட்டரேச்சர் தான் படிச்சேன். தமிழ் லிட்டரேச்சர் PhD இன் லிட்டரேச்சர் நான் படிச்சேன். நான் MA லாங்குவேஜ் படிச்சிட்டு தமிழ் தான் படிக்கிறோம் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. எங்க காலேஜ்ல இப்போ மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிட்டு PhD வாங்குறவங்களுக்கும் ஒரே சம்பளம், தமிழ் படிச்சிட்டு நான் PhD வாங்கிட்டு இருக்கேன் எனக்கும் ஒரே சம்பளம் தான். என்ன படிக்கிறோங்கிறது அல்ல, எப்படி படிக்கிறோம், அதை எப்படி பிரசன்ட் பண்றோங்கிறது இருக்கு. எனக்கு தெரிஞ்சுப்பா, நீங்க யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் என் மகன் வயது உங்களுக்கு, எனக்கு பொண்ணு கிடையாது பையன் தான். என் பிள்ளை ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கான். உன் தாய் வயது எனக்கு. ஒரு விஷயத்த சொல்றேன், காலேஜ்குள்ள நுழைஞ்சல, காலேஜ் விட்டு வெளியில போகும்போது கையில மினிமம் 10 அப்பாயின்மெண்ட் லெட்டராவது வாங்கிட்டு போ. 10 அப்பாயின்மெண்ட் லெட்டராவது கேம்பஸ்ல வாங்கணும். அதுல நீ செலக்ட் பண்ணணும், இதுக்கு நான் போறேன் இதுக்கு நான் போல அப்படின்னு நீ செலக்ட் பண்ணணும். ரொம்ப ஈஸி. 10வது படிக்கும் போது என்னன்னு சொல்லி படிக்க வச்சாங்க, 10வது மட்டும் பாஸ் பண்ணிடு அப்படிதானே சொன்னாங்க. நம்பி படிச்சியா இல்லையா? விட்டாங்களா? என்ன சொன்னாங்க? +2 மட்டும் பாஸ் பண்ணிட்டல, விட்டாங்களா? இன்ஜினியர் மட்டும் வாடி, நீ இன்ஜினியர் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இருக்குது உனக்கு. அப்புறம் என்ன பண்ண போறேங்கிறது இருக்குது இல்ல. வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளைத்தான் தரும். அந்த வாய்ப்புகளை உத்தரவாதமாக நீ எப்படி மாற்ற போகிறாய்? நான் என்னுடைய வாழ்க்கை உத்தரவாதமாக மாற்றினேன். எனக்கு இருக்கிற வாய்ப்பை நான் மாற்றினேன். எனக்கு இருக்கக்கூடிய மொழி அறிவை நான் மாற்றினேன். என் மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி. இந்த தேசம் என் மீது திணித்த மொழி ஹிந்தி. இந்த உலகம் எனக்கு பேசுவதற்காக வற்புறுத்திய மொழி ஆங்கிலம். நான் ஒன்னு சொல்ற, வீட்டில் என் தகப்பன் பேசிய மொழி உருது. ஆனால் நான் சொல்லுகிறேன், 4 மொழி எனக்கு தெரியும். கூடுதலாக என் தாயின் மணி வயிறு எனக்கு தந்த மொழி தமிழ். இந்த 5 மொழி தெரிஞ்சு வச்சிருக்கேன்ல, இந்த 5 மொழியில நான் யோசிச்சு முடிவு பண்ணேன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று எழுந்து நிற்கின்ற பொழுது எனக்கான உலகம் எனக்கு வசப்பட்டது. உனக்கு எதுல பேஷன் இருக்குன்றத பாரு. பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகள் செய்யும் தவறு என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் எதை வேடிக்கை பார்க்கிறார்களோ அதை பார்த்து கொண்டதுதான் பேஷன் என்கிறோம். கிடையாது. உன் ஆழ் மனம், உன்னுடைய ஆன்மா ஏதோ ஒன்றை நேசிக்கும். அந்த ஏதோ ஒன்றின் பின்னால் உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறாயா? கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம்னா, பல நேரங்கள்ல ஒருத்தர் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு போனார்ல, எல்லாம் கவனமா அவர் பக்கம் போச்சா இல்லையா? காலையில இருந்து வெப்பத்துல உட்காந்துருக்கோம், நான் வைத்தால பேசிட்டு இருக்கிறேன். நம்ம கவனத்தை ஒருத்தர் இப்படி வந்து இப்படி பார்த்துட்டு போறதுக்குள்ள பிடிச்சிட்டு போயிட்டார். இதுதாங்க என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட் மீது உன் கவனத்தை செலுத்தாதே. எந்த குழந்தை அந்த பக்கம் திரும்பாமல் என்ன பேசுகிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருந்ததோ அது ஜெயிக்க பிறந்த குழந்தை. இல்ல என்றால் இப்படி திரும்ப ஒண்ணும் இல்ல. உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிறதுக்கு இங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு டீ கப் கொண்டாந்து இங்க மேடையில வச்சா போதும், எல்லாரும் முடிஞ்சது. வாழ்க்கையில் பல நேரங்களில் வாய்ப்புகள் நம்முடைய கவனத்தை சிதறடிப்பதனால் இல்லாமல் போகிறது என்பதனை மனதில் கொள்ளுங்கள். இந்த வயதில் நீ எப்படி இருக்க போகிறாய் என்பதுதான் உன் கவனத்தை சிதறடிக்கிற. இந்த வினாடியில் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் பேசிட்டு இறங்கிடுவேன். இந்த 10 நிமிஷத்துல உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறது 2 பேர் தான். ஒரு ஆளும் வலதுபுறத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, இன்னொரு ஆளும் இடதுபுறத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த 2 பேர் தான் உன்னை வந்து இப்போதைக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இல்லன்னா இந்த கையில வச்சிருப்ப, இத வச்சிருக்காங்களா சார்? இதுக்கு நான் கொல்லிக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன் சார். நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த பெரியவங்களுக்கு சொன்னா, ஆனா சின்ன பிள்ளைங்க மட்டும் சொல்லி முடியல ஃபாதர். 18, 19 வயசு பிள்ளைங்க தான் இதை இப்படி யூஸ் பண்றாங்களே. 20 அப்படிதான் இருக்கு, 25 அப்படிதான் இருக்கு, 30 அப்படிதான் இருக்கு, 35 அப்படிதான் இருக்கு, 40 அப்படிதான் இருக்கு, 45 அப்படிதான் இருக்கு, 50 அப்படிதான் இருக்கு, 55 அப்படிதான். யாருக்குமே இதை பயன்படுத்த தெரியல. It's a beautiful gadget, but we don't know how to use it. இந்த பிள்ளைங்க இது ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்காங்க. நான் வெளியில இருந்தா நான் அடிச்சுப்பேன். அந்த அளவுக்கு கான்டாக்ட்க்கு ஒரு பாஸ்வேர்ட், வாட்ஸ்அப்க்கு ஒரு பாஸ்வேர்ட், இன்ஸ்டாகிராம்க்கு ஒரு பாஸ்வேர்ட், ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்ட், மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்ட், வைஃபைக்கு ஒரு பாஸ்வேர்ட். கடவுளே, இவ்வளவு பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சிருந்தேன்னா எழுதாமலேயே PhD முடிச்சிருவேன் சார். நானு எழுதவே மாட்டேன் சார், முடிச்சிருவேன். ஒண்ணு இருந்தா ஒண்ணு மறக்கிற நேரத்தை அப்படி வச்சிருக்கிறானுங்க ஞாபகம். அவ்வளவு பாஸ்வேர்ட். ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்குது, அவகிட்ட இந்த அப்பாவுக்கு போன் பண்ணணும், போனை கொடுனா மயக்க பாதி மயக்கம் கொடுக்க மாட்டேங்குதுங்க.
போன கூட என்ன புடிங்க வாங்கி போட்டா பாஸ்வேர்டு இல்ல. பாஸ்வேர்டு சொல்லுனா அப்படிங்குது. அப்பாக்கு எப்படி சொல்றது, அம்மாக்கு எப்படி சொல்றது? சரி இந்த நீயே போடுனா உடஞ்ச கையில போடுதுங்க. நான் எட்டி பார்த்தேன், மயக்கம் விழுந்துருச்சு, நான் மறுபடியும் கூப்பிடணுமே. பார்த்தா சூன்யம் வைப்பாங்க தெரியுமா, அதுல ஒரு சக்கரம் போடுவாங்க தெரியுமா, ஒரு ஸ்டார் போட்டு ஒரு W போட்டு அதுக்குள்ள ஒரு Z போட்டு அதுக்குள்ள ஒரு T போட்டு எங்கேயோ கொண்டு வந்து அந்த டீயை சுத்தி கொண்டு போய் ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அப்பதான் திறந்துச்சு. அவ்வளோ திருட்டுத்தனங்க.